வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைனரியில் சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம். சரிங்களா? நான் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மார்க்கெட்டை. புரியுதுங்களா? அது மூமெண்ட்டு இது எதுக்காக குறித்து வச்சுருப்பேன்னு நினைக்கிங்க. பாருங்கள், சைடில் உள்ள ப்ரைஸஸ் பாருங்கள், மார்க்கெட் அந்த இடத்துலலாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கரெக்டாக மார்க்கெட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணாலே போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்க்குறதுனால எனக்கு ரெனியூ வரும் அப்படிங்கிற நோக்கத்திலலாம் போடுறது இல்லை. லைவ் நான் வரணுன்னா குறைஞ்சது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அது தேவைப்படுவாங்க. 1000 பேரோ 2000 பேரோ சொன்னாங்க. அப்படி அவ்வளோ பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் லைவ் ட்ரேடு வர முடியும், லைவ் போட முடியும். யூடியூப்பில் லைவ் போட்டால் எல்லோரும் பார்த்து நீங்களும் எடுக்கலாம், எங்கே இருந்துனாலும் பார்த்து எடுக்கலாம். अब मैं को हिंदी आता है, हिंदी अच्छा बोलेगा, बहुत आदमी का मैं ट्रेनिंग करेगा, इसलिए मैं पूछा हूँ. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு கொஞ்சம் புரிஞ்சும் இந்த மாதிரி எல்லாம் கற்றுருக்கேன். சரி, அதை விடுங்க, பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட்டு இந்த இடத்துல எப்படி போயிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேப் அப் ஆகி அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோஜி வந்துருக்கு. இருங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கேன் அடுத்தடுத்த மூமெண்ட்டு. இப்போ நான் அந்த இடத்துல இப்போ பை ட்ரேடு போடலான்னு பார்க்கேன். ஓகே, இப்போ மேலே உள்ள சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ண போகுது. ஓகே, ஃபைன். ஆமாம், சொன்ன மாதிரி மேலே தான் போகுது. நான் பை போட போகிறேன். ஓகே, ஒரு மோர் தான் டைம் மிக்கேஜி. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, மார்க்கெட் எவ்வளோ சப்போர்ட் அழகாக பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டுருக்கான் பாருங்கள். மேலே ஒரு ரவுண்ட் நம்பர்லேயும் முடிஞ்சிருக்கு. நான் வரைஞ்சிருக்கேன் அந்த சார்ட்டை பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்ல சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நான் நைட்டு வீடியோ எடுக்கேன் ஒரு 12 மணிக்கு. அதான் பிரச்சனை. அதான் மெதுவாக பேசுகிறேன், மைக்கை பக்கத்தில் வச்சுட்டு. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க, தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட சப்போர்ட் வேணும். எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணோம்னா நமக்குன்னு அது நிறைய கான்செப்ட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள், ஜாலி பண்ணுவோம். வாழ்க்கை நம்மளோட இது, நம்ம தான் வாழணும். ஏதோ ஆண்டவன் போட்ட பிச்சை இது. ஓகே, சரி, நீ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பார்ப்போம். பாய் ஆல் கைஸ், தேங்க்யூ.